இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக லேண்ட் செட்டில்மெண்ட். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உண்மையிலே பிரச்சனையே காணியில இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது. அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம். ஏனென்றால் அதில் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே கிளைம் வெறுமனே நான் அங்கே இருந்து கடிதம் கொடுத்து எடுக்க முடியாது. தவறாக இந்த சபையை வழி நடத்த வேண்டாம். சட்டபூர்வமாக அதனுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டாவிட்டால் அவருக்கு தெரியாம இருக்கலாம். செக்ஷன் 5(1) கீழ இட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் ஸ்டேட் லேண்ட். ஆகவே நீங்கள் இதை பிழையாக நடத்தவானா, இது மிக பாரதூரம். தயவு செய்து செய்ய வேண்டாம். என்னென்றால் நீங்க நினைக்கிறவாறு இது சாதாரண விடயம் கிடையாது. இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போகும். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிழித்தெறிய வேண்டிய ஒரு சட்டம். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம். அதில் மாறி வருகின்றது. ஏதாவது லேண்ட் அக்விசிஷன், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே ஒரு பிரதேசத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கின்றது, இதன் கீழே செய்ய வேண்டும். தயவு செய்து அங்கே இதை இடைநிறுத்துவதற்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ப்ளீஸ் revoke this gazette notification. There are no other way we can get out of it. இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமையும். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உண்மையிலே அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு. அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நிலங்களை கருதிதான் இதை செய்கிறார்கள் என்றால் அதை சுயரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒரு போதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டோம். மாறாக மக்களுடைய காணிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோட கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவர்கள் ஒரு கமிஷன் ஊடாக எத்தனையோ கமிஷன்கள் அரசாங்கங்கள் 70 வருஷமா நடத்தி இருக்கிறோம். இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அதன் நோக்கமே மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம். அதல்லாமல் நீங்கள் இதை 3 மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுவீகரிக்கப்படும் என்ற நோக்கம் இருந்தால் இது முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு பலமாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன் பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு, வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் வெளைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் மேற்கு, மருதங்கேணி, முள்ளியான் கிராமம், இயக்கச்சி, கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள். இதனை விட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான், போக்கறுப்பு, நித்தியவெட்டை, மண்டலாய், பிள்ளையார் கோயிலடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று திங்கட்கிழமை வீரகேசரி 19/5/2025 வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று. ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார்
வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று நான் கேட்டிருந்தேன். நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசி இருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியில இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி தாக்குதல் என்று பெயர் சூட்டி நடத்திய ஆனையிரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கேணி ஊடாக ராணுவம் தரையிறங்கி இருந்தது. அந்த ராணுவம் தரையிறங்கிய காலத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிற ஒரு காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்து நீண்ட காலங்கள் இன்று அது ராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள், வலிகாமம் வடக்கு பகுதியில இப்பொழுது 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் ராணுவ வசம் உண்டு. அந்த ராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை, அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது, பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை, குடும்பமாக. அதனை விட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள். அதனை விட அவர்களிடம் இருந்த சுவர்ணபூமி உறுதி, அந்த சுவர்ணபூமி உறுதி காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதியை தருகிறோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள், கையாலே வேண்டினார்கள். ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசமந்த போக்கில இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்ல நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை. மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவித்தல் எமது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துகள் மற்றும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், அந்த காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அப்படியானது அல்ல. இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.